இப்போதைக்கு 12,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதிலே பெஸ்ட்டானது ரெட்மி நோட் 9 நார்சோ 10 தான். பட் அந்த நார்சோ 10ஓட அப்கிரேடட் வெர்ஷன் நார்சோ 2.0 அதாவது நார்சோ 20 நார்சோ 10 விட கம்மியான விலையில் வந்திருக்கு. அதை பற்றி டெடிகேட்டடான வீடியோவை நம்ம கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணலாம். ரியல்மி 7i லான்ச்சால் இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஹெல்தி காம்படிஷன் பில்டாக இருக்குது. அது பிராண்ட்ஸுக்கு வேணால் நல்ல நியூஸ் இல்லை, பட் கஸ்டமர்ஸ் நமக்கு நல்ல நியூஸ் தான். ஏன்னா பிராண்ட்ஸ்குள்ளே காம்படிஷன் ஏற்படும் போது நல்ல வேல்யூ ஃபார் மணி மொபைல்ஸ் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ வாங்க நண்பா, அவ்வளோன்னு பேசாமல் 7i டைரக்ட் காம்படிட்டரான ரெட்மி நோட் 9 கூட இதை கம்பேர் பண்ணி எந்த மொபைல் பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ரெட்மி நோட் 9 Gorilla Glass வெர்ஷன் 3 ஃப்ரண்ட்டே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 7iலும் இதே பில்டு தான். Gorilla Glass வெர்ஷன் 3 ஃபார் ஃப்ரண்ட் அண்ட் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8.9mm திக்னஸும் 199 கிராம்ஸ் வெயிட்டோடையும் ரெட்மி நோட் 9 வருது. 8.5mm திக்னஸும் 188 கிராம்ஸோடையும் ரியல்மி 7i வருது. டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் தான். ரெண்டுத்துலையுமே டிஸ்பிளேயோட லெஃப்ட் சைடில் இருக்குது. ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் ரெண்டு பிராண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் அண்ட் டிசைன் ரெண்டுத்துமே ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்டார்ட் தரலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ரெட்மி நோட் 9 6.53 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ரியல்மி 7i 6.5 inches HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் தராங்க. பட் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் HD முக்கியமாக 90 Hz முக்கியமான நீங்களே முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மொபைலை நீங்களே சூஸ் பண்ணுங்கள். பட் நான் இப்போதைக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்டார் தரேன். ஏன்னா அதில் ஃபுல் HD டிஸ்பிளே இருக்குது, இதில் 90 Hz இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ரெட்மி நோட் 9 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், 2 மெகாபிக்சல் மேக்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செட் ரியல்மி 7iல 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா, 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் அண்ட் 2 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள். செல்ஃபி கேமரான்னு வரும்போது 13 மெகாபிக்சல் ரெட்மி நோட் 9 யூஸ் பண்ணியிருக்காங்க. 16 மெகாபிக்சல் ரியல்மி 7i யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராஸோட பர்ஃபார்மன்ஸை பார்க்காம ஸ்பெக்ஸை பார்க்கும்போது ரியல்மி 7i கிளியராக வின் பண்ணுது. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார் தந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ரெட்மி நோட் 9 மீடியாடெக் ஹீலியோ G85 என்ற பவர்ஃபுல் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டீசெண்டான கேமிங் ப்ராசஸர் இது. G90Tயோட டவுன்கிரேட் வெர்ஷன் தான் இது. ஸோ கேமிங் எந்தவித குறையும் இல்லாமல் நம்மளால் ஸ்மூத்தாக விளையாடிக்க முடியும். பட் இந்த சைடு ரியல்மி 7iல ஸ்னாப்ட்ராகன் 662 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு சூப்பரான ப்ராசஸர் தான். பட் இப்போதைக்கு மீடியாடெக் ஹீலியோ சிப்செட்ஸ் வந்ததுலேருந்து அதை விட கொஞ்சம் கம்மியான பவர் என்ற பேரை தான் இதை பெற்றிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு கேமிங் முக்கியம்னா நீங்கள் ரெட்மி நோட் 9 சூஸ் பண்ணலாம். கேமிங் அவ்வளோ விளையாட மாட்டோம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ரியல்மி 7i நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ப்ராசஸர் செக்மெண்ட்டுக்கு மட்டும். ஓகே, ப்ராசஸர் செக்மெண்ட்டில் கிளியர் வின்னர் மீடியாடெக் ஹீலியோ G85 அதாவது ரெட்மி நோட் 9. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார்ட் தந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல 5020 mAh யூஸ் பண்ணியிருக்காங்க ரெட்மி நோட் 9. அதை சப்போர்ட் பண்ணுற சார்ஜர் 22.5 volt யூஸ் பண்ணியிருக்காங்க ரெட்மி நோட் 9. இந்த சைடு ரியல்மி 7iல 5000 mAh பேட்டரி இருக்குது. 18W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ பேட்டரி கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. பட் ஃபாஸ்ட் சார்ஜர் ரெட்மி நோட் 9ல நல்லா இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 9க்கு ஒரு ஸ்டார்ட் தந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ரெட்மி நோட் 9ஓட 4GB 64GB வேரியன்ட் 12,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ரியல்மி 7iயோட 4GB 64GB வேரியன்ட் 12,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்துருப்பீங்க, ஸ்டார் ரேங்கிங்கையும் பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டு மொபைலில் ஒரு மொபைல் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா எந்த மொபைலை வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வேணும்னா நீங்கள் நோட் 9 சூஸ் பண்ணலாம். 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேணும்னா நீங்கள் ரியல்மி 7i சூஸ் பண்ணலாம். பட் கேமர்ஸ் நோட் 9 சூஸ் பண்ணுறதே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான் என்னோட ரெட்மி நோட் 9 வெர்சஸ் ரியல்மி 7i கம்பேரிசன். வீடியோட இறுதி கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மொபைல் வாங்க போகிறாங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.